அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. மன்னியாமைக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம், மன்னிப்பு. இந்த மன்னிக்கிற குணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கு, நிறைய பேர்த்துக்கு இல்லை. இப்போ நம்ம வழியில் போயிட்டே இருப்போம், யாரையாவது இடிச்சிட்டோம் இல்லை யாரையாவது ஒரு காலம் மிதிச்சிட்டோம்னா உடனே சொல்லுவோம் சாரின்னு சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல குடும்பம் உடையாமல் இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும், பிரிவினைகள் இருக்காது. அப்ப நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கி வெளியே கொண்டு போய் கொட்டுறோமோ அதே போல தினமும் நம்ம செய்கிற தப்பிதங்கள், மனுஷர்கள் செய்த தப்பிதங்களை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய தப்பிதங்களை மன்னிங்க, நான் மற்றவர்களுக்கு விரோதமா பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நமக்குள்ள வளர்த்துவார் ஆண்டவர். அதே நேரத்தில் நம்மளுடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய மீறல்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து என்ன பண்றார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்க. ஏன்னா